ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதத்தோட 3ஆவது நாள். இன்னைக்கு சாமிக்கு நெய்வேத்தியமா ஆப்பிள் பழமும், வாழைப்பழமும் ஒண்ணு கட் பண்ணி வச்சு சாமி கும்பிட்டுறலாம் அப்படின்ட்டு, இன்னைக்கு கொஞ்சம் நேரமே எந்திரிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாமி ஃபோட்டோல இருக்கிற பூவெல்லாம் எடுத்துட்டு டெய்லியும் பார்த்தீங்கன்னா, இந்த கோலத்தெல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் ஃபுல்லா எடுத்துட்டு, திரி எல்லாம் விளக்கு எல்லாமே புதுசா போடணும். அதனால அதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும் நமக்கு. அதனால சாயந்தரம் வந்து நெய்வேத்தியம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு, காலையில பழம் ஏதாவது வச்சு சாமி கும்பிட்டுருவேன். சாமி கும்பிட்டு அந்த பழம் பார்த்தீங்கன்னா, குருவி கொண்டி வைக்கலான்ட்டு வச்சுட்டுருந்தேன். அப்புறம் பக்கத்துலேயே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. அப்புறம் அதுக்கும் கொஞ்சம் வச்சுட்டு அப்புறம் வந்து நமக்கு இன்னைக்கு விரதம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் இன்னைக்கு பாப்பாவுக்கு, அவருக்கு, அம்மா எல்லாம் இருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார் வச்சிரலாம் அப்டின்ட்டு முள்ளங்கி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அப்புறம் முள்ளங்கி இல்லன்ட்டு கத்திரிக்காய், முருங்கக்காய் வாங்கிட்டு வந்திருந்தாரு. சரி அதையே கட் பண்ணி சாம்பார் வச்சிரலான்ட்டு அதுக்குள்ள என்னன்னாரு, தீபாவளி அன்னைக்கு கத்திரிக்காய், முருங்கக்காய் சாம்பார், இன்னைக்கும் சாம்பாரா அப்டின்னாரு. அப்புறம் முள்ளங்கி இல்லையா அதான் இருக்கு அப்டின்ட்டு, சரி ஓகே பரவால்ல அதே வச்சுக்கலான்ட்டு அதே சாம்பார் வச்சாச்சு. அப்புறம் காயெல்லாம் வணக்கிவிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, பருப்பு வெந்துருச்சு. நேரமே எந்திரிச்சிட்டாவே கொஞ்சம் நமக்கு வேலையெல்லாம் சீக்கிரம் முடிஞ்ச மாரி இருக்குது. 2 நாள் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது எந்திரிக்கிறக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு இன்னைக்கு டக்குன்னு எந்திரிச்சுட்டோம். அப்புறம் டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு, நானும் இன்னைக்கு வேலைக்கு கிளம்பணும். அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிடலான்ட்டு, நான் வந்து ஒரு நேரம் மட்டும் விரதம். காலையில விரதம் இருந்துட்டு, மதியம் நைட்டு சாப்பிட்டுக்குவேன். அப்புறம் அம்மா வந்திருந்தாங்க. அம்மா இன்னைக்கு ஈரோடு கிளம்புறேன்னு, அம்மாவும் சாப்பிட்டுட்டு, பாப்பாவும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. நானும் வேலைக்கு கிளம்பிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.